தேர்தல் தேதி நெருங்க நெருங்க ஒவ்வொரு கட்சியிடமும் பதற்றம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. எப்படியாவது அதிருப்தி அலைகளை தாண்டி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள போராடுகிறது திமுக. தொடர் தோல்விகள் துரத்த நல்ல கூட்டணியை எதிர்பார்த்து மராத்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறார் எடப்பாடி. கூட்டணிக்கு பிடி கொடுக்காமல் டிமாண்டை ஏற்றுகிறார் விஜய். இப்படியான குழப்பமான ஒரு குட்டையில் எப்படியாவது மீன்பிடித்து விட துடிக்கிறது பாஜக. இப்படியான சூழலில் அடுத்தடுத்த காட்சிகள் எப்படி மாறும் என்பதே தமிழக மக்கள் அனைவரின் ஹாட் கேள்வி. இது குறித்து மூத்த அரசியல் விமர்சகர் ஒருவரிடம் பேசிய போது அவர் ஆளும் கட்சியோ தங்களுடைய நலத்திட்டங்கள், பாஜக எதிர்ப்பு இவற்றை பிரதானப்படுத்தி வென்றுவிடலாம் என்று கணக்கு போடுகிறது. எதிர்த்தரப்போ திமுக ஆட்சியின் மீதான அதிருப்தி, டெல்லியின் சப்போர்ட், வலுவான கூட்டணியை கட்டமைத்தல் இவற்றை வைத்து எப்படியாவது கரை சேர்ந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். கூட்டணி ஆட்சி, மாற்று அரசியல், புதிய வாக்காளர்கள் இவற்றை வைத்து நாற்காலியை பிடித்துவிட கனவு காண்கிறது தாவேகா. ஆனால் உண்மை நிலவரமோ வேறு. முட்டுச்சந்தில் விஜய். கரூர் சம்பவத்துக்கு பிறகு எப்படியாவது விஜயை தங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணிக்கு அழைத்து வந்து விடலாம் என்று நம்பிக்கையோடு இருந்தார் எடப்பாடி. ஆனால் ஒரு வாரம் முன்பு நடந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் யார் முதல்வர் என்று முட்டிக்கொண்டதில் கூட்டணி கதவை சாத்திவிட்டார் விஜய். இருந்தாலும் காங்கிரஸ், ஓபிஎஸ், டிடிவி ஆகியோர்களோடு சேர்ந்து எப்படியாவது ஆட்சியை பிடித்து விடலாம் என்று கணக்கு போடுகிறது தாவேகா. ஆனாலும் காங்கிரஸ் விஜயோடு கரம் சேர்க்க யோசிக்கிறது. அதனால் இதுவரை தாவேகாவோடு கூட்டணிக்காக முயற்சி எடுத்த கே.சி. வேணுகோபால், பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் ஆகியோருடைய முயற்சிகள் எல்லாம் வீண் போய்விட்டன.